என்னப்பா ஏதோ வித்தியாசமா பண்றேன்னா? கணேஷ், இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேர்டு வந்து இருக்கா? ஆமா, பேர்டு இருக்கு. இப்போ இந்த புக்ல இருக்க பேர்டு வந்து கேஜ்க்குள்ள இருக்கா? அப்ப அந்த பேர்டுக்கு வந்து நம்ம ஃப்ரீடம் கொடுத்தலாமா? வாட்ச். இருடா, போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு வரேன். அப்பா, ஸ்டேட்டஸ் வச்சாச்சு. சாப்பிடலாமா? நம்ம சாப்பிட்டோம், இன்னும் ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருக்காங்க. எதுக்குங்க என்ன இப்ப இங்க உட்கார வச்சிருக்கீங்க? இந்த ஜூஸை நான் தொடாமையே குடிப்பேன். அது எப்படி முடியும்? இங்க வையே, கையை எங்க வையே. அப்படியே பிடிச்சிக்கோ. இந்த கையை எப்படி வையே. ஓகே, இப்ப பாரு. இப்ப பாத்தியா, ஜூஸ் குடிச்சிட்டேன். அங்க எடுத்து பாரு. சூப்பர், எடுத்துக்கோ. 500 ரூபாய் நமக்கு தான். ஏன் இத நான் பண்ண மாட்டேனா? அப்பாடா, எடுத்துக்கோவா. 500 ரூபாய் அம்மாட்ட இருந்து வாங்குறதுக்கு என்னென்ன பண்றதா இருக்கு? அட பாவிகளா, போடா, என்ன சொல்ல பண்ணது உங்க அப்பாவே கேளு. யாருமே கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏடா இவ்வளவு சலுப்பு? என்னடா பிரச்சனை? எனக்கு ஒரு டவுட் பா, அது அம்மாட்ட கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஏடா டவுட்? சொல்றேன், நான் கிளியர் பண்றேன். நான் கையில வச்சிருக்கேன்ல, இது என்ன? இது கூடவா தெரியாது? இது மொபைல். அப்ப இது மொபைல் பாக்ஸ். அப்ப இது என்ன? இது பவர் பேங்க். அப்ப இது என்ன? பவர் பேங்க். அப்ப இது பவர் பேங்க் பாக்ஸ். ஓகே. அப்ப இது என்ன? அயன் பாக்ஸ். அப்ப இது இது அயன் பாக்ஸ். ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏ மூளைனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 15க்காக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த படத்தோட பேரு சுதந்திரம். சுதந்திரம்னா என்னப்பா? ஒரு சின்ன கிராமத்துல ஏழ்மையான குடும்பத்துல ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கான். அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க. அந்த பையன் வந்து ஏதோ ஒரு யோசனையில இருக்கான். அது என்னன்னா, சொந்தக்காரங்களாம் உங்க அம்மா படுற கஷ்டத்துக்கு நீ எதுக்கு படிக்கணும், பேசாம வேலைக்கு போனா அவங்களுக்கு உதவியா இருக்கும்லன்னு சொல்றாங்க. ஆனா அவனோட மனசுக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்கு. இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கப்பயே அவங்க அம்மா, இன்னைக்குதான் ஸ்கூல்ல கொடி ஏத்துறாங்கல்ல, ஸ்கூலுக்கு போலையாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டதுமே சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆகஸ்ட் 15 ஸ்கூல்ல கொடியேத்த எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. பசங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருக்காங்க. அவங்க சார் ஸ்கூல்ல கொடி ஏத்துறாரு. கொடி வந்து விரியறப்ப உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறக்குது. இந்தியன் பிளாக் வந்து விரிஞ்சி கம்பீரமா பறக்குது. இத பார்த்துட்டு ஸ்கூல் சல்யூட்னு சொல்லிட்டு கர்வமா சாரும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அந்த கொடிக்கு சல்யூட் பண்றாங்க. அந்த சார் பேசினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கொடி இங்க பறக்குதுன்னா அதுக்கு காரணம் பெருந்தலைவர்கள்லாம் போராடி நம்ம யாரோட கண்ட்ரோல்லயும் இருக்கக்கூடாது, நாமளும் நம்ம நாட்டு மக்களும் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு போராடினாலதான் இன்னைக்கு இந்த கொடி இங்க பறக்குது. நீங்களும் உங்க லைஃப்ல சுதந்திரமா இருக்கணும்னா யாரும் உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்ணாம உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை நோக்கி படிச்சு அது ரிலேட்டடா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா தான் உங்களோட சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த பையனுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, யார் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்டு திசை மாறாம அவன் மனசுல இருக்க கலெக்டர் வேலையை அச்சீவ் பண்ணி ஊர் மக்களுக்கு சேவை செஞ்சாதான் அவனோட உண்மையான சுதந்திரம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்ப நல்ல புரியுதுப்பா, சுதந்திரம்னா என்னன்னு.
அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. போய் ஆம்பா விநாயகரை வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணியில போய் கரைச்சிடுறாங்க. நல்ல கேள்வி. உனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் புரியுற மாதிரி சீன் பை சீனா கிரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ இருக்க விநாயகரை பிளாஸ்டோ பாரிஸ் கொண்டு தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கலர்ஸ்க்காக பெயிண்ட் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அதை அப்படியே கொண்டு தண்ணியில கரைக்கிறப்ப அந்த பெயிண்ட் எல்லாம் தண்ணியில போய் தண்ணி வந்து மாசுபடுது. ஆனா அந்த காலகட்டத்தில் ஆத்தோரத்தில் இருக்க களிமண்ணை கூடையில கலெக்ட் பண்ணி அதை வச்சுதான் விநாயகரை வந்து செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கலர்ஸ் வேணுனாலும் விதவிதமான பூவை பறிச்சு அதை கரைச்சி அந்த தண்ணியை தொட்டு தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இயற்கையான பொருள் யூஸ் பண்றதுனால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம அந்த விநாயகரை வச்சு வழிபட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டு போய் அதை ஆத்துல கரைப்பாங்க. எதுக்காக விநாயகரை தண்ணியில கரைக்கிறாங்கன்னா, புராணத்துப்படி எங்க இருந்து ஒரு விஷயம் எடுக்கப்பட்டதோ அதே இடத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகவும், இயற்கையில இருந்து வந்த ஒரு விஷயம் இயற்கைக்கே போயிடுச்சு அப்படிங்கறத நினைவூட்டு விதமா இந்த வழிபாட்டு முறையை வச்சிருக்காங்க. எங்க போறோம்? கடைக்கு போறோம். கடைக்கியா? எதுக்கு? முத்தாங்க. ஏ போலாமா? எங்க போறோம்? வீட்டுக்கு. எதுக்கு? முத்தாங்க சீசை போறோம். ஓகே போலாமா? ஓகே. கேச்சிட்டோம். சமைச்சிட்டோம். கேச்சிட்டோம். சமைச்சிட்டோம். கேச்சிட்டோம். முட்டை சாப்பிடுங்க. ஹெல்தியா இருங்க. இதெல்லாம் ஒரு பயமா? இது காமெடி படம். ஏண்டா பொழுதுனிக்கு பேய் படமா பாத்துட்டு இருக்க? பயமா இல்ல? பயமா? எனக்கு நாளா நைட்டு 12 மணிக்கே பேய் படம் பாக்குறவன். என்னம்மா? பிரணேஷ், இவரு ஒருத்தர். என்னப்பா? அந்த கதவுக்கு பின்னாடி என் பேனா கிடக்குது, எடு. இங்கதானே இருக்கு, நீ எடுக்க மாட்டியாப்பா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எனக்கா பிரணி? தேங்க்யூ. சரி, இன்னொன்னு எடுத்துக்கிறேன். அப்பாக்கு. உங்க அப்பாக்கா? உங்க அப்பாக்குலாம் வேண்டாம். அப்பா பாவமா? அப்பா. சொல்லுமா. அப்பா காட்டு. நம்மளா சூப்பர் ஹீரோ ஆக முடியாது தானப்பா? ஏன் ஆக முடியாது? நம்ம பிரணீதாவையே இப்ப சூப்பர் ஹீரோவா மாத்துறேன். பரவாயில்லப்பா.